ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு தக்காளி அவிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இடிகளில் தேவையான அளவு சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துகிட்டு தேவையான அளவு புளியை பக்கத்தில் கரைச்சி வச்சுக்கிடுங்க. அப்புறம் சமையலுக்கு எப்போவுமே பெஸ்ட்டான பெருங்காயம் அதை நம்ம எடுத்துக்கிடணும். அப்புறம் தக்காளியை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மசாலா பொடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் செட்டிநாடு ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இது ரெடி பண்ணிட வேண்டியதான். நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயில் எல்லாத்தையும் மட்டும் வதக்கி எடுத்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு அப்புறம் எண்ணெயில் வதங்கினப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு உப்பும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கைப்பிடி அளவு போட்டு கொதிக்க வைக்காமல் நுர வந்தோடனே இறக்கிடுங்க.